வணக்கம். டாடா ஐபிஎல் 2025 57வது மேட்சான ஃபுல் ப்ரெடிக்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். இது ஷார்ட்டாகவே நம்ம பார்க்கலாம். பெருசாக லென்த்தான வீடியோவில் ஒரு ஷார்ட்டான வீடியோ, ஒரு டீம் பிக்குக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் ஸ்ட்ராட்டஜி மாதிரி இந்த வீடியோ பார்க்கலாம். இது ஈடன் கார்டன்ஸ் கொல்கட்டாவில் நடக்கக்கூடிய ஒரு மேட்ச். இரவு 7:30 மணிக்கு கேகேஆர் சென்னை சூப்பர் கிங்ஸ். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் பெருசாக எதுவும் இல்லை. இன்னும் ஒரு 3 மேட்ச் எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஒரு மேட்ச். பட் கேகேஆரை பொறுத்த வரைக்கும் ஒரு மஸ்ட் வின் மேட்சாகவே இருக்கும். இந்த கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் 2 இருக்குது, பிளாக் சாயில், ரெட் சாயில். பிளாக் சாயில்னால் இனிஷியலாக விக்கெட் விழும், பட் போக போக பேட்டருக்கு செட் ஆகும். போக போக மீன்ஸ் சென்னை விளையாடுறாங்கன்னா டெவால் பிரவீஷ், சிவம் தூபே, சாம் கரன், ஜடேஜா இந்த மாதிரி பேட்டர் நல்லா விளையாடுவாங்க. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஏர்லியராக விக்கெட் விழுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ரெட் சாயில்னால் கம்ப்ளீட்டாக யாருமே 50 ரன் கூட அடிக்க முடியாது. எல்லாம் 30-40 இப்படி தான் ரொட்டேட் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸ் மட்டும்தான் விளையாட முடியும். அது ரெட் சாயில். 2 வகையான பிச் இருக்கு. ஓவரால் 31 மேட்ச். கேகேஆர் 11 மேட்சும், சென்னை சூப்பர் கிங்ஸ் 19 மேட்சும் வின் பண்ணியிருக்காங்க. ஏன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 5 மேட்ச் டைட்டில் வின் பண்ணியிருக்காங்க. இப்போ இங்கே ஸ்கோர் கார்டு பார்க்கலாம். ஈடன் கார்டன்ஸ் நடந்த ஸ்கோர் கார்டு. இந்த ஸ்கோர் கார்டில் ஆப்போனண்ட் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, அட் த சேம் டைம் கேகேஆர் எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம பார்க்கலாம். இப்போ கேகேஆரை பொறுத்த வரைக்கும் அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கக்கூடிய பிளேயர் வெங்கடேஷ் ஐயர். ஒரு முக்கியமான பிளேயர் வெங்கடேஷ் ஐயர். அவர் தொடர்ந்து அவுட் ஆஃப் ஃபார்மில் இருக்கார். ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே சரியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஆண்ட்ரூ ரஷல் லாஸ்ட் ஒரு மேட்ச் பர்ஃபார்மன்ஸ் பண்ணார், மற்றபடி அந்த மேட்சும் பர்ஃபார்மன்ஸ் பண்ணலை. ஓவரால் பார்த்தீங்கன்னா ரகானே இவர் கொஞ்சம் ஓரளவு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு வர்றாரு. அதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். கேகேஆர் 159 ரன்கள், 8 விக்கெட். கேகேஆர் 19வது மேட்ச் 234, 7 விக்கெட். 15வது மேட்ச் கேகேஆர் 200 for 6. ஃபர்ஸ்ட் மேட்ச் 174 for 8. இந்த 4 ஸ்கோர் கார்டுமே என்ன சொல்ல வருதுன்னு பாருங்க. 8 விக்கெட், 6 விக்கெட், 7 விக்கெட், 8 விக்கெட். அப்போ ஆவரேஜா மினிமம் 6 விக்கெட் விழுது, அதிகபட்சம் 8 விக்கெட்டுகள் விழுது. அடுத்தது 206 for 4, மேட்ச் நம்பர் 53. இப்போ ரீசன்ட் மேட்ச் 206 for 4. ஒரு 44வது மேட்ச் நோ ரிசல்ட், 7 for 0. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 201 for 4 பஞ்சாப் கிங்ஸ், 205 for 8 ராஜஸ்தான் ராயல்ஸ், 198 for 3, 238 for 3 சன்ரைசர். ஒரு ஒஸ்ட் பர்ஃபார்மன்ஸ், 120 கால் அவுட் அண்ட் 177 for 3. ஆப்போனன்ட் டீமோடைய விக்கெட்ஸை பாருங்க. 3 விக்கெட் ஜிடி, 3 விக்கெட் லக்னோ, 3 விக்கெட் ராயல் சேலஞ்சர் பெங்களூர். ஸோ கேகேஆருடைய போலிங் எப்படி இருக்குன்றத பாருங்க. கேகேஆருடைய போலிங் ரொம்ப ஒஸ்டா இருக்கிறதுனால போலர்ஸ் வைபவ் அரோரா, அர்ஷித் ராணா இவங்க எல்லாருமே லோ பர்சன்டேஜில் தான் இருக்காங்க, எக்ஸப்ட் வருண் சக்கரவர்த்தி. அர்ஷித் ராணா பார்த்தீங்கன்னா ஒரு 35% இருப்பாரு. வைபவ் அரோரா 23% இருப்பாரு. ஏன் இந்த 2 பிளேயர் ரொம்ப கம்மியா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ரமன்தீப் சிங் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பர்சன்டேஜ் இருப்பாரு ட்ரீம் லெவலில். மொயின் அலி பார்த்தீங்கன்னா 23% இருப்பாரு. இதெல்லாமே கேகேஆருடைய ஆப்போனன்ட் விக்கெட் எடுக்க முடியல. சுனில் நரேன், ஆண்ட்ரூ ரஷல் போன்றவங்க தான் விக்கெட் எடுக்கிறாங்க. வருண் சக்கரவர்த்தி. ஸோ ஜிடி 3 விக்கெட், லக்னோ 3 விக்கெட் தான் விட்டுருக்காங்க, ஆர்சிபி 3 விக்கெட் விட்டுருக்காங்க. அடுத்த டீம் பாருங்க, ராஜஸ்தான் ராயல் 8 விக்கெட் விட்டுருக்காங்க அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் 4 விக்கெட் தான் விட்டுருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் ஆப்போனன்ட் டீம் பார்த்தீங்கன்னா 200 எக்ஸப்ட் இந்த சன்ரைசர் ஹைதராபாத். இது 198, இது 238, இது 177 for 3, 16 ஓவர். ஸோ ஆப்போனன்ட் டீம் எல்லாருமே 200 அடிக்கிறாங்க. இதுதான் இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஆப்போனன்ட் என்ன பண்ணுறாங்க, எல்லாருமே 200 அடிக்கிறாங்க எக்ஸப்ட் எஸ்ஆர்ஹெச். ரெண்டாவது விஷயம், ஆப்போனன்ட் எல்லாருமே 3 விக்கெட்ஸ் அந்த ரேஞ்சில் தான் விடுறாங்க. 3, ஏதாவது ரேர் மேட்சஸ் 4 விக்கெட்ஸ் விடுறாங்க. அப்போது கேகேஆருடைய போலிங் அட்டாக் சுனில் நரேன், வருண் சக்கரவர்த்தி, ஆண்ட்ரூ ரஷல் இந்த 3 பேரை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கு. இதுதான் இந்த ஸ்கோர் கார்டில் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. இப்போ இங்க பார்க்கலாம், சுனில் நரேன் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணார். ரஹ்மான் குல்பாஸ், அஜிங்கியா ரஹானே, ஆண்ட்ரூ ரகுவன்ஷி, அன்கிரிஸ் ரகுவன்ஷி, ஆண்ட்ரூ ரசல். இதுதான் பேட்டிங் ஆர்டர். இந்த பேட்டிங் ஆர்டரை கொலாப்ஸ் பண்ணுறதுக்கு சுனில் நரேன், கலீல் அகமது, அனிஷ் கம்போஜ் சுனில் நரேனை
தூக்கிடுவார் இன்னைக்கு மேட்ச்ல. ரஹ்மானுல்லாஹ் குர்பாஸ் வந்து பட்டாபாக்கியம் படாட்டி லேக்கியங்கிற மாதிரி அடிச்சு ஆடக்கூடிய ஒரு பிளேயர். இந்த 2 பிளேயருமே ஓகே. இன்னைக்கு வெங்கடேஷ் ஐயர் கிட்ட இருந்து கண்டிப்பா ஒரு 50ல இருந்து ஒரு 80 ரன்ஸ் வந்து எதிர்பார்க்கலாம். இவரை வந்து ஒரு டீம் கேப்டனா ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வரைக்கும் 28 கோடி கொடுத்து வாங்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸே பண்ணல. ஸோ அஜிங்கியா ரஹானே, வெங்கடேஷ் ஐயர், ஸ்ட்ரைட்டா ஆண்ட்ரியூ ரஷல், இந்த 3 பிளேயர் தான் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய பிளேயரா இருப்பாங்க. போலிங் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி ஒரு இம்பாக்டடா இருப்பாரு, வைபவ் அரோரா இம்பாக்டடா இருப்பாரு. இந்த 2 பிளேயர் ரஹானே, ஐயர், ரஷல், வருண் சக்கரவர்த்தி அண்ட் வைபவ் அரோரா, இதுதான் வந்து டீம் பிக். சென்னை சூப்பர் கிங்ஸை பொறுத்த வரைக்கும் மாத்திரை லாஸ்ட் மேட்ச் ஒரு 90+ அடிச்சிருப்பாரு. ஷேக் ரஷீதுக்கு இது ஒரு இம்பார்ட்டன்ட் மேட்ச். இந்த மேட்ச் இவர் பெர்ஃபார்ம் பண்ணலன்னா இவர் டீம்ல இருந்து கண்டிப்பா டிராப் ஆயிடுவாரு. இவருக்கு பதில் பேடி இறங்குவாரா அப்படிங்கிறத பொறுத்து வந்து பார்க்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜடேஜா டாப் ஆர்டர்ல வந்துடுறாரு, சாம் கரன் டாப் ஆர்டர்ல வர்றாரு, அதுக்கப்புறம் பிரவீஸ், அதுக்கப்புறம் தான் சிவம் தூபே, அதுக்கப்புறம் தீபக் கூடா. ஸோ போலிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கலீல் அகமத், அனுஷ் கம்போஜ், நூர் அகமத், பத்திரானா. ஸோ கல்கட்டாவை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் டெத்தில் விக்கெட் விழுது. ஆண்ட்ரூ ரஷல், ரிங்கு சிங், ரமன்தீப் சிங் இந்த மாதிரி பிளேயர்ஸ் ஆடும் பொழுது பத்திரானா கிட்ட வந்து கண்டிப்பாக 1 or 2 விக்கெட்ஸ் வரும். இவர் வந்து ட்ரீம் டீம்ல கன்ஃபார்மாக இருப்பார். விக்கெட் கீப்பரை பொறுத்த வரைக்கும் ரஹ்மானுல்லாஹ் குர்பாஸா தோனியான்னு பார்க்கணும். ஸோ அப்போ தோனிக்கே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அவர் ஒரு 4 டீம் போறீங்கன்னா 2 டீம் தோனியை மட்டும் எடுங்க, 2 டீம் வந்து குர்பாஸை எடுத்து வைஸ் கேப்டனா ட்ரை பண்ணலாம். ஸோ தோனி ஒரு 50-50%. சாம் கரன் போலிங் பிளஸ் பேட்டிங் ரெண்டுமே கான்ட்ரிபியூஷன் பண்ணாலும் சாம் கரன் ட்ரீம் டீம் வருவாரு. நூர் அகமதை பொறுத்த வரைக்கும் சுனில் நரேன், அஜிங்கிய ரஹானே, வெங்கடேஷ் ஐயர் இந்த மாதிரி எல்லாமே, இப்போ சுனில் நரேன், வெங்கடேஷ் ஐயர் இவங்கெல்லாம் லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேனாக இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல இவர் போட மாட்டார். ஆனால் ரைட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் வரும்போது ரஹானே இருக்காரு. ஸோ அந்த இடத்துல ரஹ்மானுல்லாஹ் குர்பாஸ் இருக்காரு. ஸோ இனிஷியலாக பவர் பிளேக்குள்ளேயே ஒரு ஓவர் போடுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இவர் ட்ரீம் டீம் வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸும் இருக்கு. அதே மாதிரி ஸ்லோ வேரியேஷன்ஸ் போடக்கூடியவர் தான் அனுஷ் கம்போஜ். ஸோ ரஹ்மானுல்லாஹ் குர்பாஸ் வந்து ஷார்ட் அடிச்சாரு அப்படின்னா இவர் ஓவரில் கண்டிப்பாக விக்கெட் விழும். இவரும் ட்ரீம் டீம் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. சாம் கரன், நூர் அகமது, அனுஷ் கம்போஜ், பத்திரானா. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா டெவல் பிரவீஸ் லாஸ்ட் மேட்ச் பர்ஃபார்மன்ஸ்ல அவுட் ஆயிட்டார், எல்பிடபிள்யூ. இவரும் டெவல் பிரவீஸும் ஷேக் ரஷீதும் ட்ரீம் டீம்ல இருப்பாங்க. அதே மாதிரி ஜடேஜா. ஸோ 1, 2, 3, 4, 5, 6 அங்கே ஒரு 5 பிளேயர், 11 பிளேயர் இம்பேக்டோட சேர்த்திங்கன்னா 12 பிளேயர்ஸ் வந்து உள்ள இருப்பாங்க. இப்போ முக்கியமான விஷயம் பிலோ 50% அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம். பிலோ 50%ல தோனி வந்து 19%ல இருக்காரு. 19%. ரஹ்மானுல்லாஹ் குர்பாஸ் அப்படிங்கிறவர் 78% இருக்காரு. ஸோ இந்த 2 பிளேயர்ல வந்து நம்ம யாரை பிக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கணும். சிவம் தூபே 22%. சிவம் தூபே வந்து 22% இருக்காரு. வெங்கடேஷ் ஐயர் 7%. அதனாலதான் இந்த 7% அன்எக்ஸ்பெக்டட் பிளேயரை கேப்டனா ட்ரை பண்ணுங்க அப்படிங்கறத சொல்லுறோம். ரிங்கு சிங் 10%ல இருக்காரு. 10%. இவர் திடீர்னு ஒரு 20 பால் 40, 50 அடிச்சாருன்னா வைஸ் கேப்டனா வர்றதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதுக்கப்புறம் ஷேக் ரஷீத் வந்து சரியா பர்ஃபார்மன்ஸே பண்ணல இது வரைக்கும். ஒரே ஒரு மேட்ச் தான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. பட் இவருடைய பர்சன்டேஜ் 11%. தீபக் கூடாவை ஸ்கிப் பண்ணிடலாம். இவர் வந்து பர்சன்டேஜே பார்க்க தேவையில்ல. ஸோ 22%, 7%, 10%, 11%. இந்த 3 பிளேயர்லேருந்து ஒரு 2 பிளேயர் கம்பல்சரி லோ பர்சன்டேஜில் கேப்டன் வைஸ் கேப்டனா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். மொயின் அலி ஆல்ரவுண்டரில் நம்ம பார்க்கறது லோ பர்சன்டேஜ் 23%. ஏன்னா இவர் சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு எதிராக விளையாடின ஒரு பிளேயர். சென்னை சூப்பர் கிங்ஸ்க்காக விளையாடுறாரு. அதனால மொயின் அலி வந்து மெயின் பிக்கா இருப்பாரு. ரமன்தீப் சிங்கை பொறுத்த வரைக்கும் 1.98%. இவரும் தீபக் கூடாவும் ஒரே கேட்டகரி தான். ஒரு எக்ஸெப்ஷன் டீம் போனோம்னா இந்த 2 பிளேயரை வந்து நம்ம எடுத்துக்கொள்ளலாம். அடுத்தது போலிங் டிபார்ட்மெண்ட்டுக்கு வருவோம். போலிங் டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா அஷித் ரானாவுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப ஒஸ்டா இருக்கு. பட் வந்து 35%ல இருக்காரு. கலீல் அகமதை பொறுத்த வரைக்கும் ஒரு 30%ல இருக்காரு. நெக்ஸ்ட் பத்திரானா, இவரு 50%ல இருக்காரு. பத்திரானா. வைபவ் அரோரா 23%. அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்க போறது அனுஷ் கம்போஜ். இவர் வெறும் 6%. ஸோ அனுஷ் கம்போஜ் ஒரு 4 விக்கெட் எடுத்தாருன்னா எப்படி இருக்கும்? கேப்டன் ஒரே ஒரு டீம் அனுஷ் கம்போஜ் கேப்டனா போட்டு 6%. இவரை ட்ரை பண்ணலாம். ஷேக் ரஷீத் 11%, ஒரு கேப்டனா ட்ரை பண்ணலாம். வெங்கடேஷ் ஐயர்
கேப்டனாக ட்ரை பண்ணலாம். 3 பிளேயர் வந்து லோ பர்சன்டேஜில் கேப்டனாக ட்ரை பண்ணக்கூடிய பிளேயர். தீபக் கூடா, சிவம் துபேலாம் மிடில் ஆர்டரில் வரக்கூடிய பிளேயர்ஸ். தோனி இவங்கலாம் மிடில் ஆர்டரில் வரக்கூடிய பிளேயர்ஸ். இவங்க வந்து 100 அடிப்பாங்களா அப்படிங்கிறது வாய்ப்பு இல்லை. இப்போ அனுஷ் கம்போஜ் வந்து 6% ஒரு 5 விக்கெட்ஸ் எடுத்தாருன்னா நம்ம கிராண்ட் லீக் டீம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம இதில் மெயினாக பார்க்கணும். இந்த லோ பிக் அப்படிங்கிறது தான் இங்கே மெயின் பிக். இந்த அனுஷ் கம்போஜ், ஷேக் ரஷீத், வெங்கடேஷ் ஐயர் இந்த 3 பிளேயருக்கு கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணுங்க. ரிஸ்கி தான், ரிஸ்க் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இந்த 3 பிளேயரை வச்சு கம்பல்சரி ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த 3 பிளேயரில் ஒரு பிளேயர் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா நம்ம கிராண்ட் லீக் டீம் வேற லெவலில் இருக்கும். ஸோ இதுதான் லோ பிக். வெங்கடேஷ் ஐயர், ஷேக் ரஷீத் அண்ட் அனுஷ் கம்போஜ். மற்றபடி உங்களுக்கு தெரிஞ்ச டிஃபால்ட் பிக் சுனில் நரேன், அஜிங்கியா ரஹானே இதெல்லாம் வந்து நீங்கள் டீம்ஸாக கொண்டு போகலாம். ஸோ டெலிகிராமில் வந்து டெமோ டீம்ஸ் கொடுப்போம். அந்த டெமோ டீம்ஸ் வந்து அதை பாருங்கள். அதுலேருந்து ஒரு 3 பேர் சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா கண்டிப்பாக கிராண்ட் லீக் வின் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னும் ஒரு 10+ மேட்சஸ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் பிளே ஆஃப் போயிடும். அதுக்கப்புறம் ஃபியூ மேட்சஸ் இந்த மந்தோட ஒரு 15-20 நாளில் வந்து நமக்கு இந்த ஐபிஎல்லே முடிஞ்சிடும். ஸோ அதுக்குள்ளே இந்த மாதிரி காம்பினேஷன்ஸில் டீம்ஸை ட்ரை பண்ணுங்க. ஈடன் கார்டன்ஸோட ஸ்கோரிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் பிலோ ஸ்கோர் 150 27 டைம், 151 to 169 21 டைம்ஸ், 170 189 29 முறை, அம்பவ் 190 18 முறை. டோட்டலாக 95 மேட்ச், 39 மேட்ச் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அண்ட் 56 மேட்ச் பேட்டிங் செகண்ட். ஆவரேஜான ஸ்கோர் 167, ஹையஸ்ட் ஸ்கோர் 261, லோயஸ்ட் ஸ்கோர் 49. ஃபாஸ்ட்டுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பிச்சாக இருக்கு. டிஃபால்ட் பிக் வந்து ஹர்ஷித் ராணா, சுனில் நரேன் அண்ட் ஷேக் ரஷீத், டிவால் பிரவீஸ். Thank you for watching.